குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வங்கதேசத்தில் 2024 மத்தியில் ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறினார். அவரோடு அந்நாட்டு முக்கிய அதிகாரிகள் பலரும் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தனர். தொடர்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் தற்காலிக அரசு அமைந்தது. பின் அங்கு பொது தேர்தல் நடத்தப்பட்டு தாரிக் ரஹ்மான் பிரதமரானார். ஷேக் ஹசீனாவை அந்நாட்டு கோர்ட் குற்றவாளி என அறிவித்துள்ளது. ஷேக் ஹசீனா வரும் டிசம்பரில் நாடு திரும்ப இருப்பதாகவும் தனது மரணம் தன் சொந்த மண்ணில் நிகழ வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் 2023 அந்நாட்டு அதிபராக பதவியேற்ற முகமது சகாபுதீன் பல்வேறு அரசியல் பரபரப்புகள், ஆட்சி மாற்றங்களுக்கு இடையிலும் அவரே தொடர்ந்து அதிபராக இருந்தார். 2028 வரை அவர் அதிபராக பதவி வகிக்கலாம் என்ற நிலையில் திடீரென அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உடல்நலம் காரணமாக தன் பதவியை ராஜினாமா செய்வதாக முகமது சகாபுதீன் அறிவித்துள்ளார். எனினும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் அவர் பேசிய தொலைபேசி உரையாடல் கசிந்ததே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. சகாபுதீனின் திடீர் ராஜினாமா அறிவிப்பு வங்கதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.